அந்த இடத்துல உட்காந்து நம்ம பார்க்கும்போது அவர் அந்த கூட்டத்தை பார்த்து எமோஷன், ஏன்னா எக்ஸ்பெக்டட் பண்ணதோட ஒரு 10 lakh+ பீப்புள் க்ரௌடே கூடிருச்சு. ஸோ அதை பார்த்தோன்னா அந்த செகண்டே அவர் கண் கலங்கினதாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு எமோஷனலாக அவ்வளோ அட்டாச் ஆகிடுச்சுல. அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் வந்து ஜென்டலாக என் நெஞ்சில் குடியிருக்கும் ஸ்டார்ட் பண்ணுவார். இன்னைக்கு ஒரு ஆக்ரோஷமா ஒரு கோவத்தோட அப்படி அந்த ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே. அண்ட் வந்து சீமான் அவர்கள் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது கூட பேசணும், அவ்வளோ வந்து இணைஞ்சு பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு வேற மாதிரி டர்ன் ஆயிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா அவரோட பயம் தான் அதுல கிளியரா தெரியுது. பயம்தான், வேற என்ன. ரொம்ப மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தம்பின்னு சொல்லி பேசுறதா இருக்கும். மாநாடுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு இழிவுதரமான வார்த்தைகளுக்கு தளபதி சொல்றதா இருக்கட்டும், இல்லை ரோட்ல அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்பவே வந்து நான் தப்பா பார்க்குறேன். இருந்தாலும் அவர் எதையுமே கண்டுக்காம அடுத்த 2 நாள் வந்து என் சகோதரருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்குன்னு ட்வீட் போட்டாரு. அதுதான் தளபதி சொல்லி கொடுக்குறது. அதுதான் அவருக்கும் சீமானுக்கு அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.